ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 16 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் முதல் நாள். திதி துவாதசி இரவு 11:57 மணி வரை, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் சுவாதி மாலை 2:09 மணி வரை, பிறகு விசாகம். யோகம் அதிகண்டம் பிற்பகல் 1:22 மணி வரை, அதன்பின் சுகர்மம். கரணம் கௌலவம் காலை 10:38 மணி வரை, பிறகு சைதுளை காலை 11:57 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு செயல்களில் வேகம் கூடும் நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை என்பதால் இயல்பாகவே உங்களுக்கு தனி ஆற்றல் பிறக்கும். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சாதகமான தீர்வு கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு தோளோடு தோள் நிற்பார்கள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு வேலையை இன்று முடித்துக் காட்டுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இரத்த உறவுகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைப்பிடித்தால் வெற்றிகள் குவியும். உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சில் இனிமை கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை எட்டும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். பெண்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாகும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும். நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். தாய்வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் இனிமையாக அமையும். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி.
ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்த இடங்களுக்குச் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த நாள். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஓரளவு லாபம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் வீடு, மனை வாங்குவது அல்லது புதுப்பிப்பது குறித்த சிந்தனைகள் மேலோங்கும். தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வாகன பயணங்களில் நிதானம் தேவை. உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். மனதிலிருந்த தேவையற்ற பயம் விலகும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுபச் செய்திகள் வரும். அண்டை அயலார் உங்களை பாராட்டுவார்கள். குறுகிய தூர பயணங்கள் நன்மை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய கடனை அடைக்க வழிபிறக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று தனவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று முடியும். மனைவியின் வழியில் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. விருச்சிகராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனதிற்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி நிலவும். உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் துடிப்புடன் செயல்படுவீர்கள். நினைத்த காரியம் கைகூடும். தோற்றப்பொலிவு கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல் நீங்கி கூடல் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அங்காரகன், செவ்வாய் பகவான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் இருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது.
வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொதுக் காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியைத் தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசினேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சந்திராஷ்டமம் விலகிவிட்டதால் மனதில் இருந்த பாரம் குறையும். புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எதிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாகனங்களில் செல்லும்போது நிதானம் அவசியம். மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் வரலாம். பண பரிமாற்றங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது அமைதியை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அமைதி காப்பது மிக நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாயிபாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.